ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பாட்டி காலத்தில் பாட்டிக்கு செய்கிற வைத்தியம் கிராமத்தில் இது நம்ம நிறைய செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு யாருன்னா ஒருத்தருக்கு வயிற்று வலி இருந்தால், அவங்களுக்கு தீராத வயிற்று வலியே இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரியாகாமல் இருந்தால் அதுக்கு பாட்டிங்க அந்த காலத்தில் செய்வாங்க. எனக்கு எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க, எங்கள் பாட்டி செஞ்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீட்டில் நம்ம முதல்ல பானை இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பானை சின்னதாக இருக்குது. இந்த பானை இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்குங்க. அந்த பானையில் தென்னை மர ஓலை இருக்குங்க பாருங்கள். அந்த தென்னை மர ஓலை பார்த்தீங்கன்னா குடிசை வீட்டில் இருக்கும். 3 வீட்டு குடிசை வீட்டில் இருக்கிற ஓலையை நீங்கள் பிச்சுட்டு அந்த பானைக்குள்ளே நம்ம போட்டுருணும். அந்த பானைக்குள்ளே அதை போட்டுட்டு 3 அடுப்பு கறி போட்டுருணும், 3 வரமிளகா போட்டுருணும், கொஞ்சமாக கல்லுப்பு போடணும். அது மட்டும் இல்லாமல் கல்லுப்பு போட்டு ஒரு தேங்காய் தொட்டி ஒன்று எடுத்துக்கணும். அந்த தேங்காய் தொட்டி எடுத்து அதுக்குள்ளே போடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீதியில் இருக்கிற ரோட்டு மண் சொல்லுவாங்க, நம்ம ரோட்டு மண் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த பானைக்குள்ளே போடணும். இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வாரமாக இந்த மாதிரி வச்சிடணும். அது எல்லாமே போட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கணும். அந்த தட்டில் கொஞ்சமாக அந்த வயிறு வலி யாருக்கு இருக்கோ அவங்க கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சாதம் போட்டு சாப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி அதில் நம்ம கை கழுவி தண்ணியை விட்டுறணும். அப்புறம் வெங்கல தட்டு, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கல கிண்ணின்னு சொல்லுவாங்க. அதில் தான் சாப்பிட்டு வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட வெங்கல கிண்ணி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கிற தட்டை நம்ம எடுத்து அதில் ஒரு வாய் சாப்பிட்டு நம்ம கை கழுவி வச்சிடணும். அந்த தண்ணியை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிங்கிறது எப்போ தெரியுமா? காலையில் விடிகால 6 மணி to 7 மணிக்குள்ளே நம்ம செஞ்சிடணும். நம்ம அந்த 6 மணி to 7 மணிக்குள்ளே நம்ம செய்யும் போது சூரியன் ஒளி வரக்கூடாது. வராதுக்கு முன்னாடி அது செய்யணும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பானைக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுங்கிறதெல்லாம் தேங்காய் தொட்டி மூலமாக அதை பற்ற வச்சு வயிறு வலி இருக்கிற பொண்ணை கிழக்கு பக்கமாக உட்கார வச்சு அவங்கள அதை பற்ற வச்சு புகையோடு சேர்த்து உள்ளே போட்டு கொளுத்திடுவாங்க. நெருப்பு பற்ற வச்சு 3 இந்த மாதிரி சுற்றி அந்த பொண்ணு முன்னாடி சுற்றி வச்சுட்டு நம்ம இந்த தட்டில் ஏற்கனவே அந்த பொண்ணு கை கழுவி வச்ச தண்ணி இருக்கும். அந்த தண்ணி அந்த பொண்ணு முன்னாடி இப்படி வச்சு அவங்க இந்த பொண்ணு முன்னாடி 3 சுற்றி இறங்க வாங்கின பிறகு இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 வலது 3 இடது 3 சுற்றி இறங்க வாங்கி அதுக்கப்புறம் அந்த புகையோட அப்படி கமுத்திடுவாங்க. அப்படி கமுத்திட்டா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வயிறு வலி இருக்கிற பொண்ணை எந்திரிச்சு ஒரு 3 டைம் அந்த மெதிக்க சொல்லுவாங்க. காலால் சும்மா எட்டி உதைக்க சொல்லுவாங்க. அதுக்குன்னு வேகமாக எட்டி உதைக்கக்கூடாது. சும்மா 3 டைம் அதை டச் பண்ண மாதிரி எட்டி உதைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பானையை நம்ம தாண்டி வந்துட்டோம்னா அவங்க கொண்டு போய் யாரும் கால் படாத இடத்துல ஊற்றிடுவாங்க. இது தீராத வயிறு வலி தீரத்துக்காக நம்ம சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு குறிப்புங்க. நீங்களும் இதை பயன்படுத்த வேணும். இது எப்பயுமே இதை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. திருச்சிற்றம்பலம். நன்றி.